அனுபவத்தை தான் கற்றுக்க அரசியல் கற்கல அவர். விஜய் சார் அது லிஸ்ட் சேர்க்கக்கூடாது சார். நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து இதுக்கான ஒரு மையப்புள்ளி ஆயிட்டார். அவர் கூட்டத்துக்கு இன்னொன்று நான் எப்போ சொல்கிறேன், அரசியல் வந்து விஜய் சார் புதுசு சார். 11 பால் விடுவாங்கள்ல, கன்னிச்சாமி கன்னிச்சாமி தான் அவர். ஸ்டாலினும் குருசாமி. நீங்கள் குருசாமியையும் கன்னிச்சாமியும் இன்றைக்கி ஒப்பிடாதீங்க. குருசாமி மாதிரியே இவரும் மந்திரம் சொல்லணும், பாட்டு பாடுவார், பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கன்னிச்சாமி எப்படி எதிர்பார்ப்பீங்க? நீங்கள் குருசாமி தான் பொறுப்பு. சபரிமலைக்கு ஒரு போகிறாங்கன்னா அது எல்லா சாமியும் போவாங்க. நீங்கள் அது ஒரு ஆள் தவறுனா தான் குருசாமி தான் பொறுப்பு. நீங்கள் கன்னிச்சாமியே எல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு அரசியல் தெரியாது சார். நான் சொல்கிறேன் சார். விஜய் சாருக்கு முழுமையாக அரசியல் தெரியாது. அரசியல் தெரியாது தெரியாது, நானே சொல்கிறேன். அவருக்கு அனுபவம் பத்தாது. இது ஃபஸ்ட் முதல் அனுபவம். அவர் அரசியல் பயணத்தில் இந்த மாதிரிலாம் ஊழல் போனால் உயிர் பறி போகும், நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது முதல் அனுபவம். அனுபவத்தை தான் கற்றுக்க அரசியல் கற்கல அவர். இப்போ தான் அரசியல் கற்றுக்க ஆரம்பிக்கிறார். கற்றுக் கொடுத்துட்டியே. இல்லை, உங்களை மாதிரி அனுபவஸ்தர்கள் வந்து எல்லாரையும் புறக்கணிச்சுட்டு புதுசாக ஒரு குழுவை ஏற்படுத்தினதும் ஒரு காரணம். தப்பு நான் சொல்கிறேன். நான் சார் எனக்கு டைரக்ஷன் நான் வந்து ஒரு 10 வருஷமாக 5 வருஷமாக டைரக்ஷன் உதவிக்குனராக இருக்கேன். நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஓகே. நான் இது வரைக்கும் யார்ட்ட ஒர்க் பண்ணல. ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கதை மட்டும் தான் வச்சுருக்கேன். அப்போது அனுபவமுள்ள கோ டைரக்டர், அனுபவமுள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வச்சுக்கிறவன் தான் புத்திசாலி. ஆனால் அரசியலில் நீங்கள் புதுசு. நீங்கள் படத்தில் 65 64 படம் 69 கூட மட்டும் பண்ணியிருக்கலாம். அரசியலில் தானே ஃபஸ்ட் படம் பண்ண போறிய. அப்போது அதுக்கான ஆளை நீங்கள் வச்சுக்கணும்.